ஹலோ கைஸ், அப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? திஸ் இஸ் பொக்வி சேனல். சிவகார்த்திகேயன் நடிக்கும் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் வர்ற புதிய திரைப்படம் தான் சேயோன். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான் இந்த சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைப்பு. அண்ட் இந்த படத்தோட ஒரு கிளிம்ஸ் 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிளிம்ஸ் தான். அதோட அடுத்த ஒரு வேஷனாக ஒரு கிளிம்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் நம்ம பார்ப்போம் வா. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். நான் சிவகுமார் முருகேசன் நினைக்கிறேன். கமல் சார் எனக்கு ஒரு பெரிய ஐக்கான் அப்படிங்கிறது. கமல் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. கமல் சார் சிவகார்த்திகேயன் கிட்ட கதை சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சிவகுமார் முருகேசன் சார் கிட்ட நான் வந்திருக்கிறது RKFIல கமல் சார் கம்பெனியில் கதை சொல்கிறேன் அப்படின்னு. சந்தோஷ் நாராயண் மியூசிக். இந்த படம் தான் பாகிஸ்ரீ போஸ் நாயிகா போயிட்டு படம் பண்றோம்னு சொன்னேன் மகேந்திரன் சார்ட்ட. It is the first direct Tamil film and I'm grateful firstly to be a part of such a team and such a story and such an associations. Excited. ஸோ இது பாகிஸ்ரீ போஸோட முதல் தமிழ் படம்னு பார்த்தா இல்லையே. காந்தா, துல்கர் சல்மான் அவர்களோட இருக்கிற படம் காந்தா முதல் படம் தானே. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய காஸ்ட்னு சொல்லியிருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். அண்ட் சிவகார்த்திகேயன் பராசக்தி உங்களுக்கே தெரியும், பொங்கலுக்கு என்ன எல்லாம் கலாட்டா பண்ணி தான் பராசக்தி ரிலீஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் அப்பா அஜக கஜக உஜ்ஜக எது எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் இப்போ சிவகார்த்திகேயன் அடுத்த படத்தோட வராங்க, அதான் சேயோன் படம். அந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு சிவகுமார் முருகேசன் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல். நம்ம ஆண்டவர் தான். பொலிட்டிக்ஸில் அவரை பற்றி எப்படி எது கருத்து வேணாலும் நமக்கு இருக்கிற, ஆனால் படத்தில் அவர் நல்லா தான் இருக்காரு. ஆனால் எப்படி தான் பொலிட்டிக்ஸில் அப்படி ஆனாருன்னு இப்போ எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கு. இதான் டீம் டைம் போடுறாரு. அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட முடியாதான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு கமல் சார் எனக்கு 80 பேஜுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு. நியூ பிகினிங். ஷூட் கமென்சஸ் டுமாரோ. ஓஹோ. கமல்ஹாசன் பிரசன்ஸில் சிவகார்த்திகேயனோட சேயோன் படத்தோட ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுதான். சந்தோஷ் நாராயண் தான் மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் சிவகுமார் முருகேசன் உங்களுக்கு தெரியும். அண்ட் சிவகார்த்திகேயனோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வராரு இப்போ. அண்ட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரூரல் படம். அந்த முதல்ல வந்த கிளிம்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு ரூரல் படம், ஒரு தமிழ்நாடு பேஸ்டான ஒரு படம் தான் வருது. மற்றபடி சிவகார்த்திகேயனும் இந்த தாடி லுக்கில் தான் இருக்காங்க. அண்ட் பாகிஸ்ரீ ஒரு கிராமத்து அழகான பொண்ணு மாதிரி இருப்பா சினிமாவில், அது இப்போவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் சனாவோட மியூசிக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் உங்களுக்கு தெரிய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு நல்ல ஒரு படம், ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்டான படங்களை தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மலையாளத்தில் மம்முட்டி கம்பெனி பண்ணுற மாதிரி ரொம்ப அட்டம்ப்டான ஒரு வெரைட்டியான படம் தான் அவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் தமிழில் கமல் சாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல டீம் தான். எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன்னா, அதில் என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இப்போ இந்த சிவகுமார் சொல்கிறாருல, முன்னாடியெல்லாம் கமல் சார்கிட்ட அந்த ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க நான் துடிச்சிருக்கேன். ஆனால் இப்போது என் கதையோட 80 பேஜில் அவர் சைன் போட்டிருக்காரு. அது உண்மையிலே ஒரு வளர்ச்சி தான். ஏன்னா ஆட்டோகிராஃப் வாங்க அல்லது ஆட்டோகிராஃப் வேணும்னு நினச்சவங்களுக்கு ஆட்டோகிராஃப்னாலே வந்திருக்கு, நிறையவே வந்திருக்கு. ஒரு அக்ரிமெண்ட்டே சைன் போட வந்திருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான். நல்ல ஒரு படம் வரையட்டும், நல்ல ஒரு படம் அமையட்டும்னு வேண்டிக்கிறேன். நல்ல ஒரு படம் வரட்டும். த பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். அண்ட் சிவகார்த்திகேயன் இப்போ இருக்கிற ஒரு நிலைமையில தமிழ் படத்தில் வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு ஸ்டார். இன்னும் நல்ல படங்கள் பண்ணுங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரட்டும் உங்கள் படத்துக்கு, நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரட்டும் படத்துக்கு. அண்ட் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் உங்களுக்காக நல்ல ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கண்டிப்பாக வாங்க சிவகார்த்திகேயன், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதாக நடக்கும். அண்ட் வாங்க பார்ப்போமே சேயோன் எப்படி இருக்கு.